அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்துல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பிரஸ் மீட்ல வந்து எனக்கு சர்வதேச சட்டங்கள் அது பத்திலாம் எனக்கு தெரியாது, என் மனசாட்சிக்கு எதிர்படுதோ அதுதான் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு சாதகமானது பாதகமானது, உலகத்துக்கு இது எந்த அளவுக்கு பாதகமான ஒரு விஷயமா இருக்கும்? அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டர்னு சொன்னாங்களே, இது வரைக்கும் இருந்த அந்த விதியின் அடிப்படையிலான ஐநா விதிகளை மதிச்சு நடக்கிறது, ஒரு நாட்டோட இறையாண்மையை இறையாண்மையில தலையிடக்கூடாதுன்ற மாதிரியான இந்த சொல்லாடல்கள், ஜனநாயகம், ஒரு என்ன சொல்றது, சமூக நீதி, மனித உரிமைகள், இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்துக்கும் இதுக்கு மேல எங்களுக்கு இடம் கிடையாது. எங்களுக்கு வேணும்னா நாங்க செய்வோம், வேணான்னா உங்களை வந்து என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்றதுதான் அவர் வந்து மறைமுகமா சொல்றார். அப்ப இதோட இந்த அறிவிப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலக அந்த ஒழுங்கு அப்படின்றது இனிமே கிடையாது. இனிமே நாங்க ஒரு புது ஒழுங்கு ஏற்படுத்துறோம், அதுல நான் சொல்றதுதான் சட்டம் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். அப்படிதான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய அறிவிப்பு அப்படிங்கிறத இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல இது வந்து சாதகமா பாதகமா அப்படின்றதுனா அவருக்கு சாதகமா இருக்கிறதால அதை செய்யறாரு. இப்போ வந்து அவர் உள்ள புகுந்து அந்த நாட்டை கடத்திட்டு வந்ததுக்கு பிறகு அவருக்கு சாதகமான விஷயங்கள் தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய 30-40 பில்லியன் பேரலை வந்து உங்களுக்கு எங்களுக்கு தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த எண்ணெயை தரேன்னு சொல்லி ஒத்துட்டு இருக்காங்க. அப்ப அது சாதகமான விஷயம், பாதகமான விஷயம். சாதகமான விஷயம் தானே. ஒரு நாட்டோட அதிபரை கடத்துறது மூலமா அந்த நாட்டோட வளத்தை என்னால வந்து கைப்பற்ற முடியுது அப்படின்றது ஒரு சாதகமான விஷயம் தான். ஆனா இங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன, இது அறம் சார்ந்த விஷயமா, இது சரியானதா, அரசியல் அறம் சார்ந்ததா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அங்கதான் நம்ம பேச வேண்டிய விஷயம். அதை வந்து உலக நாடுகள் எப்படி வந்து இதை ஏத்துக்க போறாங்களா இல்ல எதிர்த்து நிக்க போறாங்களா? அப்போ ஒரு வல்லா நடத்துறதே வாய்க்காது அப்படின்றத ஏத்துக்கிட்டு அவங்க ஒன்னும் எங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம வந்து இன்னைக்கு பணிஞ்சு போனோம் அப்படின்னா இதே மற்ற நாடுகளுக்கு நடக்காதா அப்படின்னு அவரு அதையும் சொல்றாரு. இதெல்லாம் இந்த கதி தான் உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படிங்கிறார்.